ஸோ அப்போ அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் பார்க்கும்போது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்? மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அதிதேவதை யார்? புத பகவான். புதனுக்கு அதிபதி யார்? ஜாதகத்தில் பெருமாள். பெருமாள் வழிபாடு, சுதர்சன வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, கேசவ பெருமாள், வீரராகவ பெருமாள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு நிறையா மிதுன ராசிக்காரர்கள் பண்ணணும். அதே போல் குரு வழிபாடு நிறையா பண்ணணும். குரு வழிபாடுன்னா என்ன? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு தீபம், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம், 2 தீபம் வியாழக்கிழமையில், இனிப்பு தானம், அதே போல் பார்த்திங்கன்னா தீபம் விளக்கேற்றி இனிப்பு தானம் கொடுங்க, நன்னா இருப்பீங்க. இந்த ஆனி மாதத்தில் முழுக்க, அதாவது இந்த ஜூன் மாதத்தில் முழுக்க வர வியாழக்கிழமை, எல்லா வியாழக்கிழமையுமே ஒரு பொழுது விரதம் இருந்து, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறையா அந்த தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அருள் இல்லாருக்கு அவ்வளோ இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை. அதனால் எவ்வளவு தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு